ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வளையல் தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும். சரிங்களா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பேங்கிள். ஸோ இது வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அங்கே இருந்த டிசைன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் கைக்கு வந்து போகலை. ஸோ சுத்தமாக வந்து ஏறாது. ஸோ அப்பயுமே வந்து எடுத்துகிட்டு வரப்போ கொஞ்சம் நான் வந்து வெயிட் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் போச்சு. அப்பயுமே வந்து எனக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நாள் வந்து போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து என்னால் சுத்தமாக வந்து போட முடியல. ஸோ நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து வேறு ஒரு கோல்டாக வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து செயினாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அருந்து போச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் சொட்டை மாதிரி டேமேஜ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல கொஞ்சம் சொட்டை விழுந்திருக்கு. அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் கோல்டே வந்து விழுந்திருக்கு. சரிங்களா. அப்புறம் இப்படி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து நான் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். சரிங்களா. உங்களுக்கு வந்து கேர்ள் சைல்டு இருந்தால் இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து மாற்றாதீங்க. மாற்றினீங்கன்னா எக்கச்சக்கமான நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 916 இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து நஷ்டத்தில் தான் வந்து போகும். இப்போதைக்கு நான் வந்து மாற்றலை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கிட்ட வந்து கொடுத்து நான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா. அவங்க வந்து 10th தான் படிக்கிறாங்க. அவள் 10th வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறதுனால அவள் வந்து இப்போ காலேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு அப்போது வந்து இப்போ இன்னும் ஒரு 5 to 6 இயர்ஸ்னால் 16 இயர்ஸ் ஆகிடும். சரிங்களா. அப்போ தேவைப்படுறப்ப நம்ம மாற்றிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து கேர்ள் சைல்டு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது சிஸ்டர், நான் மாற்றி தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா நான் கடையில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் புது நகையாக வந்து எடுக்கணும். இந்த 3.5 சவரனை வந்து நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கு நான் வந்து என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு நாங்கள் வந்து எப்போவுமே வந்து எங்கள் ரிலேஷன்ஸ்குள்ளேயே வந்து நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். சப்போஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஸ்லேயே வந்து உங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ்லேயே வந்து கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு கேர்ள் சைல்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ரீசனபிளான ஒரு ப்ரைஸை அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் வந்து நீங்கள் வந்து இந்த கோல்டை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் சேல் பண்ணிவிட்டு அந்த பைசாவில் வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு ஜுவல் வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ வெளியே வந்து நீங்கள் கொடுக்கும்போது நல்லாவே வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா. நம்மளுக்கு வந்து அப்புறம் எந்த ப்ராஃபிட்டுமே வந்து கிடைக்காது. ஸோ இந்த வளையல் வந்து இன்னொரு பேங்கிள் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது வந்து சிங்கிள் பேங்கிள் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஹஸ்பண்டு. 3.5 பவுன் இல்லையா. ஸோ அதனால் வந்து அப்பயே வந்து ரொம்ப விலை கொடுத்து தான் வந்து வாங்கினாங்க. ஸோ இன்னொரு டைம் போகிறப்ப நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பட் வந்து அப்பயே வந்து எனக்கு சின்னதாக இருந்தது. இது சிங்கிள் பேங்கிள் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கையில் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து பிரேஸ்லெட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பிரேஸ்லெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த கையில் வந்து ஒரு இந்த வலையில் வந்து நான் போட்டுக்குவேன். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா. ஸோ என்னோட வந்து ஒன் ஆஃப் த பேங்கிள் கலெக்ஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ பேங்கிள் கலெக்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். சரிங்களா. ஸோ இது வந்து ஹஸ்பண்டே வந்து செலக்ட் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நான் ஒரே மாதிரி டிசைனில் வந்து நான் எடுத்துட்டேன். ஏன்னா அது வந்து அதுக்கு அப்புறமா வந்து நான் ரீசன் சொல்கிறேன். அந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து காமிக்கிறப்ப நான் வந்து அந்த ரீசன் வந்து சொல்கிறேன், நான் ஏன் அந்த மாதிரி எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி என்னோட பேங்கிள் எல்லாமே வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால நான் காமிக்க போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு பேங்கிள் வந்து எடுக்கிறது எப்படி வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா. ஸோ போக போக நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்கிறேன். சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நெக்லஸ் ஒரு ஆரம் செட் வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு செட்டாக வந்து ஒரு வளையல் வந்து நம்ம வாங்கிக்கோங்க. சரிங்களா. 2 பேங்கிள் வந்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் வந்து என்கிட்ட நான் வந்து அடிஷ்னலாக வந்து நான் இன்னொரு செட்டோ இன்னொரு ஆரம் வாங்குகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தான் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப
எனக்கு வந்து பேங்கிள் வேணுமா இல்லை பிரேஸ்லெட் வேணுமா அப்படின்றத நீங்கள் ஒரு ஜுவல் வந்து எடுக்கும் போதே வந்து அடுத்த ஜுவல் வந்து என்ன வேணுன்றதை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேரை வந்து நிறைய வளையல்ஸ் வந்து போடுவாங்க. ஒரு பக்கம் ஒரு சில சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளையல் வந்து போடுற பழக்கம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அப்படி கிடையாது. ஸோ எனக்கு வந்து வேணும், எனக்கு வளையல் வேணுன்றதுனால நான் வந்து எல்லாமே வந்து நெக்லஸாவோ ஆரமாவோ இல்லை வந்து பிரேஸ்லெட்ஸாவோ செயின்ஸாவோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கம்பலாவோ அந்த மாதிரி வந்து நானே வந்து போதும் ஒரு 4-5 செட்டு வீட்டு யூஸ்க்கு ஒரு 4-5 செட்டு கம்பல், அப்புறம் வெளியே போகிறதுக்கு ஒரு 2-3 செட்டு கம்பல். ஸோ அந்த மாதிரி வளையல் வந்து இத்தனை செட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து லிமிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வச்சது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்களும் சேர்த்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நம்ம போய் கேட்டுட்ருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து அடிஷ்னல் இன்கம் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் வரும்போது எனக்கு இந்த இன்கம் வரப்போகுது, இது கூட கொஞ்சம் வந்து பைசா கொடுங்க, நான் வந்து சேர்த்து இந்த பொருள் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, எந்த ஹஸ்பண்டாக இருந்தாலுமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டு பார்த்து எடுங்க. ஸோ எடுத்து வச்ச ஜுவல் எல்லாமே வந்து எனக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆச்சு. ஸோ இது வந்து நம்ம கையில் இருக்கிறது வந்து ஈஸியாக வந்து நம்ம கேஷாக வந்து மாற்றிடலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப வந்து நம்மளுக்கு அற்புதமான விஷயம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு சில டிப்ஸோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. Bye.